கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய நாள், புதிய பலன், புதிய கிருபையினாலே கர்த்தர் உங்களை இடைகட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த அதிகாரம் முழுவதும் தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்த வெற்றியின் அடையாளமாக ஒரு வெற்றி பாடலாக இந்த அதிகாரம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் நடத்தினார். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அழிப்பதற்கு அவர்களுக்கு பின்னாக பார்வோன் தன்னுடைய சேனையோடு கூட இஸ்ரவேல் ஜனத்தை அழிப்பதற்கு பின்னாக அவர் கடந்து வருகிறான். இப்ப இந்த இஸ்ரவேலை கர்த்தர் காத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்தார்கள். பார்வோனையும் அவன் சேனையையும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே அவர் கவிழ்த்து போட்டார். அந்த கவிழ்த்து போட்டதான இந்த காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்கு அவர்கள் ஏறெடுக்கிற வெற்றியின் பாடல். அப்ப இந்த காலை வேளையில உங்களை பார்த்து இந்த வார்த்தையை கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தரை யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். பார்வோன் எவ்வளவு பெரிய சேனை உடையவனாய் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவனுடைய கரத்தை கூட ஆண்டவர் வைக்க விடாதபடி இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர் பாதுகாப்பை கொடுத்தார். அதே போலதான் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவரே உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சத்துருக்கள் எவ்வளவு பலம் உடையவர்களா இருந்தாலும் நீர் அவர்களை விட மேலான தேவன், யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். ஆண்டவரே, உடைய நாமத்தை தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே ஜெயத்தை பெறுவதற்கு ஆவியானவர் கிருபை தருவீராக. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.